நீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? 1 BHK, 2 BHK and 3 BHK வீடுகள் இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கு. இருக்கிறது நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்கக்கூடிய நம்ம ஊரப்பாக்கத்துல. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 900 மீட்டர்ஸ்லயேங்க. மாடியில இருந்து பார்த்தா தெரியுது கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். காட்டட்டுங்களா? அபார்ட்மெண்ட் மாடியில இருந்து பாக்குறோம். அந்த அபார்ட்மெண்ட் ஆன் GST மேல இருக்கிறது. அப்படியே லெஃப்ட் கேமரா திருப்பினா அது தெரியுது பாருங்க. அதுதான் அந்த ஆர்ச் இருக்குல்ல, அதான் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். ஓகேங்களா? கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து ஷார்ப்பா 1.3 கிலோமீட்டர்ஸ்ல இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் சேனல்ல எங்க நீங்க அபார்ட்மெண்ட்டுகளோ தனி வீடுகளோ லேண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் சேனல்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் வரிசையா ஒன்னொன்னா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். அந்த எலிவேஷன் டிசைன்ல என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே அவுட்புட்டா பாத்திரலாம். இன்னும் ஒரு 1.5-2 மாசத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல ஒர்க் ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்குங்க. 85% ஆஃப் ஒர்க் முடிஞ்சது. இன்னும் ஒரு 1 மாசம் 1.5 மாசத்துக்கான ஒர்க் மட்டும் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லொகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் டெர்மினஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் போற இந்த ஃபிளைஓவர் ஏறி இறங்கினா நம்ம ஊரப்பாக்கம் ஆதனூர்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஷார்ப்பா 900 மீட்டர்ஸ்ல வருது. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் அண்ட் ஊரப்பாக்கம் GST ரோட்ல இருந்து ஷார்ப்பாவே வெறும் ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் வருது. எப்படி கூடுவாஞ்சேரியில ஈஸ்ட் கூடுவாஞ்சேரி வெஸ்ட் கூடுவாஞ்சேரி ரெண்டு சைடுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் ஊரப்பாக்கமும். இது எல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா தான். நியர்பை பஸ் ரூட்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். நான் சைட்ல இருந்து காட்டுறேன் பாருங்க. அந்த வண்டி கிராஸ் ஆகுதுல்ல, கார் கிராஸ் ஆகுது பாருங்க, அதாங்க மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 10 பிளாட் தள்ளனா நம்ம அபார்ட்மெண்ட். எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? எஸ், நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்லாம் நடந்து போயிடலாம். ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கு. லிஃப்ட் வசதி இருக்குங்க. சில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில டோட்டலா இருக்கிறது 8 வீடுகள். இப்ப நாம ஒரு 2 BHK பார்க்க வந்திருக்கோம். ரெஃபரன்ஸ்க்கு ஒரு வீடு காட்டுங்க. ஏன்னா இதே அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 1 BHKவும் இருக்கு, ஒரே ஒரு 1 BHK இருக்கு. ஓகேங்களா? 2 BHKவும் இருக்கு அண்ட் 3 BHKவும் இருக்கு. சைசஸ்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் ஒன்னொன்னா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிளாட்டை பொறுத்தவரையில இந்த ஸ்டேஜ்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா கஸ்டமைசேஷன் எடுத்துக்கலாம். டைல்ஸ், வால் பெயிண்டிங் உள்ள சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் பில்டர் பண்ணி தராப்ல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டின அந்த திருப்தியோட பெயிண்டிங் அண்ட் டைல்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிவிக்கான பாயிண்ட் அந்த வால்ல பார்த்துருப்பீங்க. கம்ஃபர்டபுள் சைஸ்ல இருக்கக்கூடிய ஹால் தான். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK 980 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 993 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு ரெண்டு பெரிய சைசஸ்ல இருக்கு. அண்ட் 1 BHK பார்த்தீங்கன்னா 562 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஃபிளாட் மட்டும் இருக்கு. அதுவும் 3 BHK இருக்கு 1124 ஸ்கொயர் ஃபீட் மெகா டூப்ளெக்ஸ் ஃபிளாட்டுங்க. அது 3 BHK டூப்ளெக்ஸ் ஃபிளாட், அதுவுமே இதே ஃபிளாட்ல இதே பிளாக்ல இருக்கு. வந்து அதையும் பார்க்கலாம். ஹால் பார்த்தாச்சு. நம்ம இப்போ கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா பால்கனி வருது. சிமெண்ட் மூட்டையெல்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சிருக்கிறனால சைஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. டேரெக்டாக வந்து பாருங்க. பக்கத்து ஃபிளாட் கூட சைஸுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ வால் டைலாம் வருது. கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் போட வேண்டிய வேலை இருக்கு. மேலே லாஃப்ட்லாம் அவாய்ட் பண்ணாமல் டிஃபால்ட்டாக பில்டர் கொடுத்துருக்காப்புல. நல்லா இருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க. DTCP அண்ட் ரேர் அப்லோடு தான். லோன் போகிறதா கூட தாராளமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சைஸ் சும்மா 700 800லாம் இல்லாமல் ஒரு 980 ஸ்கொயர் ஃபீட் 990 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னும் போது ரூம் சைஸஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஹால், பெட்ரூம், கிச்சன், ஈவன் ரெஸ்ட் ரூம்ஸ் முதல் கொண்டு 2 BHK பொறுத்த வரைக்கும் நான் திருப்திகரமாகவே இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தரையில டைல்ஸ் ஒன்றும் போடலை, வால்ல பெயிண்ட் ஒன்றும் ஏற்றலை, இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க. விண்டோஸ் எல்லாம் பெருசு பெருசாக கொடுத்ததுனால வீட்டோட எல்லா இடத்துலையும் எல்லா புறமும் நல்லா வெளிச்சமாகவே சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூமாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா டாய்லெட் டைல்ஸ் முதல் கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுதான் கஸ்டமைசேஷன். இந்த ஃபிளாட்டில் இப்போதைக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டேஜில் புக் பண்ணிட்டா மந்த்லி EMI போகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஃபிளாட்டை முடிச்சு தர ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகுது வைங்களேன். இந்த 2 மாதத்துக்குள்ள நீங்கள் லோன் போனீங்கன்னா உங்களோட மந்த்லி EMI பேங்க் லோன் EMI பில்டரே கட்டுறாப்ல. ஓகே, ஸோ வேற என்ன யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து பாருங்க. சைட் லொகேஷன் சூப்பர் லொகேஷன். வந்து பார்த்து பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணீங்கன்னா பெயிண்டிங் அண்ட் டைல்ஸ் உங்க சாய்ஸ்ல போட்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அந்த 2 மாசத்துல வரக்கூடிய EMI பில்டரே ஏத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டேஜ்ல புக் பண்றவங்களுக்கு மட்டும் மாடுலார் கிச்சன் ஃபுல் ஃபர்னிஷ்டு இது 2 பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இது இல்லாம அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங், CCTV கேமரா, லிஃப்ட் வசதி இருக்கிற 8 ஃபிளாட்டுக்குமே RO வாட்டர் பியூரிஃபையர் முதல் கொண்டு தராரு பில்டர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுற வேண்டாம் நான் சொல்றேன். டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நான் கொடுத்துட்டு வந்து பாருங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இதுக்குள்ள தான் பால்கனி இருக்கு. அந்த பால்கனியில பூசு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உள்ள போய் காட்ட முடியல. நல்ல ஃபிளாட், பெரிய சைஸ், வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. திரும்பவும் சொல்லிடுறேன். பில்டப் ஏரியா 1 BHK 562 ஸ்கொயர் ஃபீட், 2 BHK 980 and 990 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 3 BHK 1120 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர். போலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து அதே ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் மட்டும் தான். அதே டிஸ்டன்ஸ்ல தான் நீலன் ஸ்கூல்.
ஸோ 3-4 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு நம்ம சைட்டுக்கு இன்னும் அரௌண்ட்ல வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே. ஒரு டூப்ளெக்ஸ் ஃபிளாட் இருக்குன்னு சொன்னல, இதான் அந்த 3 BHK டூப்ளெக்ஸ் ஃபிளாட். வந்து பாருங்க, இது சூப்பரா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அதான் பஸ் போற மெயின் ரோட். நான் ஜூம் பண்ற பாருங்க. எஸ், வண்டி கிராஸ் ஆகுதுல, அதான் பஸ் போற மெயின் ரோட். ஆதனூர் மெயின் ரோட். அதுல இருந்து 100 மீட்டர்ஸ்ல நம்ம சைட். சரி, எல்லாம் சொல்லிட்டுமே இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை என்னன்னு கேக்குறீங்களா? 5500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட். பில்டர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ரேட் நெகோஷியபிள் தான். டைரக்டா வந்து பாருங்க, ஏகப்பட்ட ஆஃபர்ஸோட கொடுக்குறாங்க. இப்பவே புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன கஸ்டமைசேஷனோட இந்த பிளாட்டை உங்களால வாங்க முடியும். மாடுலார் கிச்சன், ஃபுல் ஃபர்னிஷ்டு, RO வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. விட்டுறாதீங்க. இந்த ஜோன்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.